ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 1.11% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியும் 0.56% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 2232.22 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 1188.99 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.50% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 0.28% ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.75% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.60% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.59% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. HDFC பேங்க் ஏடிஆர் 0.23% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 0.27% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.07% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டில் ஒயிட் ஹவுசஸ்லேருந்து என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வெளிவந்ததுன்னா, டேரிஃப் நாங்கள் போட்டிருக்கோம்னு சொல்லி வந்திருக்கு. எங்கன்னா கனடா, மெக்சிகோ அண்ட் சைனாவில் இம்போஸ் பண்ணுறாங்க டேரிஃப். February 1 இன்னிலேருந்து அது அமலுக்கு வருதுன்னு நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட்லேருந்து நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி February 1 இந்தியாவில் பட்ஜெட் டே. ஸோ பட்ஜெட்டை இன்றைக்கி என்னென்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதை பொறுத்து தான் இன்றைக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் Q3 ரிசல்ட் இப்போ பார்க்க போகிறோம். IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 6026.11 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூவும் 2.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 984.22 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 48.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் Q3 ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 14% டவுன் ஆகிருக்கு. 33.01 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 6.4% டவுன் ஆகிருக்கு. எபிடாவும் 4% டவுன் ஆகிருக்கு. 83.39 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 12.2லேருந்து 12.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தானிஸ் ஆஃபீஸர்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டா இயர் ஆன் இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 4.66 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட்டில் வந்திருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 89.41 crore லாஸில் இருந்திருக்காங்க. இப்போ அது நெட் ப்ராஃபிட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதுவே குட் தான். டோட்டல் இன்கமும் 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 286 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 588 crore கொடுத்துருக்காங்க. கிராஸ் என்பிஏவை கம்மி பண்ணியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். அது ஒரு குட் ரிசல்ட் தான். 3.54%லேருந்து 3.36% கம்மி பண்ணியிருக்காங்க. நெட் என்பிஏ மீன்ஸ் நான் பர்ஃபார்மிங் அசட், அதுவும் கம்மி பண்ணியிருக்காங்க. 1.62%லேருந்து 1.42% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ குட். ஸோ ஓவராலாக சிட்டி யூனியன் பேங்க் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிசர் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 2% டவுனில் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 0.4% டவுனில் கொடுத்துருக்காங்க. எபிடா 4% டவுன். எபிடா மார்ஜின் 28.3%லேருந்து 27.1% கம்மியாக இருக்குது. கர்நாடகா பேங்க் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 14.3% ஃபால் ஆகிருக்கு. 283.6 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 4% டவுன் ஆகிருக்கு. நெட் என்பிஏ கம்மி பண்ணியிருக்காங்க. சாரி, நான் ரெட்டில் கொடுத்துருக்கேன். நெட் என்பிஏ கம்மி பண்ணியிருக்காங்க. 1.46%லேருந்து 1.39% கம்மி பண்ணியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். அது குட். கிராஸ் என்பிஏவும் கம்மி பண்ணியிருக்காங்க. 3.21%லேருந்து 3.11% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். கோத்ரேஜ் அக்ரோவெட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 4.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 38% இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
220 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 6.8%லேருந்து 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக குட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பூனாவாலா ஃபின்காப் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு, 93% டவுன் ஆகிருக்கு. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் 265.14 crore ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க. இப்போ அந்த ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாயிருக்கு, 93% கம்மியாயிருக்கு, 18.73 crore தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 38.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 39.84%, 999 crore கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பேட் தான். ஐநாக்ஸ் வின் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 116.65 crore கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன் 96% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 201% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 289.43 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜினும் 19%லேருந்து 29.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஐநாக்ஸ் வின். ஐநாக்ஸ் க்ரீன் எனர்ஜி சர்வீசஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் ஸோ நெட் ப்ராஃபிட் 4.1 crore சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் 1.5 crore லாஸில் இருந்திருக்காங்க. இப்போ ப்ராஃபிட்க்கு வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் லுக்கிங் குட். ரெவன்யூ 22.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 39% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 28.45 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜினும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 33.7லேருந்து 38.5 crore 5% கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஐநாக்ஸ் விண்ட், ஐநாக்ஸ் க்ரீன் எனர்ஜி சர்வீசஸ் ரெண்டுமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பந்தன் பேங்க் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 42% டவுனில் கொடுத்துருக்காங்க, 426.48 crore தான் கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் என்பிஏ ஃப்ளாட்டாக இருக்குது, 4.68%. நெட் என்பிஏ 1.29%லேருந்து 1.28% மார்ஜினலாக தான் கம்மியாக இருக்குது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். இண்டஸ் இன் பேங்க் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் டவுன் சொல்லியிருக்காங்க, 39% டவுனில் கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1% டவுனில் கொடுத்துருக்காங்க. கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2.11%லேருந்து 2.25%. ஸோ இது வந்து பேட் தான். நெட் என்பிஏ 0.64%லேருந்து 0.68% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக இண்டஸ் இன் பேங்க் ஒரு பேட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு, 68% டவுன் ஆகிருக்கு. ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடாவும் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜினும் 15.9%லேருந்து 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 23.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1431.96 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 5% டவுனில் தான் கொடுத்துருக்காங்க. ஓஎன்ஜிசி Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 31% டவுன், ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணதோட கம்மியாக தான் வந்திருக்கு. ரெவன்யூ 0.49% டவுனில் கொடுத்துருக்காங்க, ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணதோட அதிகமாக வந்திருக்கு, 33,716.8 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 32,254 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. எபிடா 4% அப், ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணதை காட்டிலும் கொடுத்துருக்க ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேரிசன் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 56.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 55.70%. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ₹5 per ஷேர் தரதா சொல்லி இன்டரிம் டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் February 7 சொல்லியிருக்காங்க ஓஎன்ஜிசி. விஷால் மெகாமார்ட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் இப்போ தான் இந்த ரீசெண்டாக லிஸ்ட் ஆன கம்பெனி 2-3 months பிஃபோரில். நெட் ப்ராஃபிட் 28% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 19.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவிடா 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவிடா மார்ஜினலாக தான் கம்மியாயிருக்கு, 16.3%லேருந்து 16.1%. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க விஷால் மெகாமார்ட். ஓஎன்ஜிசி
Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சாரி, நம்ம ஓஎன்ஜிசி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அகெயின் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ட்ரிவேணி டர்பைன் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 35.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 16.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 503.40 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 109.3 crore. எபிடா மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 19.4%லேருந்து 21.7%. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ₹2 per ஷேர் தரதா சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ட்ரிவேணி டர்பைன் ஓவராலாக நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 43% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் இன்கம் 22.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1035 crore கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் இன்றைக்கி யார் யாரெல்லாம் ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ஆனந்த் ராஜ், நியோஜன் கெமிக்கல்ஸ், வினாட்டி ஆர்கானிக்ஸ், அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட், ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், ஜெய் பிரகாஷ் பவர் வென்ச்சர்ஸ், வின்சார் மிஷின்ஸ். ஸோ ரிசல்ட் டுடே மீன்ஸ் February 1 இன்றைக்கி கொடுக்குறாங்க. சன்ஃபார்மா Q3 ரிசல்ட் இயர் ஆன் இயர் வைஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க 10.50 டிவிடெண்ட் தராங்க பெர் ஈக்விட்டி ஷேர். அதுக்கான ரெக்கார்ட் டேட் February 6 சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2903.4 crore சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ 10.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹீரோ மோட்டார்க்கா அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா சொல்லி விக்ரம் கேஷ் பேக்கர்ன்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த கம்பெனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ் அ ஆக்டிங் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனியும் சொல்லியிருக்காங்க. எஃபெக்டிவ் ஃப்ரம் May 1 தான் இவங்க அமலுக்கு வராங்க. வாரி எனர்ஜிஸோட சப்சிடரியான வாரி க்ளீன் எனர்ஜி சொல்யூஷன் ஒரு அவார்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்துன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து. ஸோ இது மூலமாக ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி 90,000 MT per annum செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் க்ரீன் ஹைட்ரஜன் இன் இந்தியாவில். நெஸ்லே இந்தியா ஆட் பண்ணியிருக்காங்க. நியூ கிட்கேட் ப்ரொடக்ஷன் லைனை ஆட் பண்ணியிருக்காங்க. சன்சாட் ஃபேக்ட்ரியில் குஜராத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ₹100 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ மேனுஃபேக்சர்ஸ் கிட்கேட் இன் ஹோண்டா ஃபேக்ட்ரி இன் கோவாவில் அங்கேயும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து ஃப்யூச்சர் டிமாண்டை மீட் பண்ணுறதுக்காக நாங்கள் இதுமாரி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க நெஸ்லே இந்தியா. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.